இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஆப்பம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துருவோம். 1/4 கிலோ புழுங்கலரிசி, 1/4 கிலோ பச்சரிசி, ரெண்டையுமே சம அளவில் தான் எடுத்துக்கணும். 100 கிராம் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம், சோடா உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி, புழுங்கலரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, வெந்தயம் இதை நாளையும் நல்லா ஒரு 3 hours ஊற வச்சிடணும். நம்ம மாவு அரைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி இந்த அவலை நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவல் போட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைக்கணும். தோசை மாவை விட நல்லா நைஸாக அரைக்கணும். நார்மலாக புளிக்க வைக்கிறது நம்ம எப்போவும் தோசை மாவு, இட்லி மாவு புளிக்க வைப்போம்ல, அதே மாதிரி புளிக்க வச்சிடணும். இப்போ மாவை அரைச்சி நல்லா புளிக்க வச்சாச்சு. நான் தேவையான அளவு மாவு எடுத்துட்டேன். இதில் ஒரே ஒரு 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நிறைய வேணாம், 2 சிட்டிகை அளவு சோடா உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ ஆப்பக்கடை நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே அந்த பபிள்ஸ் தெரியும். பபிள்ஸ் நல்லா உடஞ்சி ஹோல்ஸாக வருது பாருங்க. இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 minutes இது இருக்கட்டும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு 2 minutes கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 3 minutes கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 minutes ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பம் தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நேயர்களே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.